பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களுக்கு பின்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் வாழ்ந்த ஒரு மனிதர். அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக மதீனாவிற்கு பயணம் செய்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவினுடைய பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய கனவில் சென்று சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட இன்ன பேருடைய ஒரு மனிதர் என்னை ஜியாரத் செய்வதற்காக, என்னை சந்திப்பதற்காக வருவார், அவரை மதீனாவிற்கு உள்ளே அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி அந்த மனிதர் வருகிறார். மதீனாவுடைய எல்லையிலேயே அவர் என்ன செய்யப்படுது, திருப்பி அனுப்பப்படுது. இப்படியே சிறிது காலம் கழித்து மீண்டும் முயற்சி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய தர்பார்ல சந்திக்கிறதுக்காக. அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அந்த மனிதருக்கு அறிவிக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வருகிறார், அவரை மதீனாவிற்கு உள்ளே விடாதீர்கள் என்று. அப்ப இப்படியே பல தடவை அவரும் முயற்சி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை மதீனாவிற்கு உள்ளே அனுமதிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப நமக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை, இந்த அளவிற்கு என்னை பார்க்க அனுமதிக்காதீர்கள் என்று சொல்ற அளவுக்கு என்ன ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் வெறுப்பா அப்படிங்கிற மாதிரி நாம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவரை மதீனாவிற்குள் என்னை பார்ப்பதற்கு அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற பேர் உச்சரிக்கப்பட்டா நாம் என்ன செய்வோம்னா ஸலவாத் ஓதுவோம். அது மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க, நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த மனிதர் என்ன செய்வார் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் உச்சரிக்கப்பட்டால் அப்படியே நடுநடுங்கி எந்திரிச்சு நின்று தான் பதில் சொல்வார். என்ன செஞ்சிருவாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்கள் மீது உள்ள கண்ணியம், நேசம், பாசம் அவர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்படியே அவரை நடுநடுங்க வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அன்பால் அவர் எந்திரிச்சு நின்று தான் என்ன செய்வாரு, பதில் ஸலவாத் சொல்லுவாரு. அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர்கிட்ட பல முறை கனவுல சொன்னனால அவருக்கு அவரு குழம்பிடுவார்ல, ஏன் இந்த மனிதரை அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அவருக்கு அந்த விளக்கம் சொல்லப்படுது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெயரை கேட்டால் அந்த மனிதர் எழுந்திரித்து நின்றுதான் என்ன செய்வாரு, என் மீது ஸலவாத் சொல்லுவார். அவர் அந்த மனிதர், அப்படிப்பட்ட மனிதர் என்னை சந்திக்க வந்தாரேயானால் அசல்ல நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய கபரில் இருந்து எழுந்து சென்றுதான் நான் அவருக்கு கண்ணியம் கொடுக்கணும். அது இந்த உலக வாழ்க்கையில மரணத்துக்கு பின்னால் அது சாத்தியம் இல்லை. அப்படிங்கிறனால என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர், என் மீது கண்ணியம் வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர் என் முன் நிற்கும் போது நானும் அவருக்கு அதே போன்ற உரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உயிரோடு இருப்பதை போன்று மரணத்திற்கு பின்னால் நடக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. அப்ப அவர் எனக்கு கொடுக்கிற கண்ணியத்துக்கு நான் மாறு செஞ்ச மாதிரி ஆயிருங்கிறனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அனுமதிக்கல. பெருமைமிக்கவர்களே, இதை எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அன்பு வைக்கிறோம், கண்ணியப்படுத்துறோம் நம்மளை பார்க்கணும். இன்னைக்கு சில பேர்கள் என்ன சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் போதும், அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, அன்பு வைப்பது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர்கள் சொல்றாங்க,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போன்ற மனிதர் தான், அதனால அவரை பெருசா ஒன்றும் நம்ம மதிக்க தேவையில்லை அப்படின்னு சில கூட்டம் சொல்லுது. இன்னும் சில பேர்கள் அவர்கள் மீது உள்ள கண்ணியம் எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா, அவங்க சொன்ன எல்லா ஹதீஸ்களையும் லாயிஃப்னு ஒதுக்கிறது, தனக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய அறிவுக்கு அது சரின்னு படலை அப்படின்னு சொல்லி ஒதுக்குற ஒரு கூட்டம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் போதாது, அந்த பின்பற்றுவது, அந்த பிடிப்பு, அந்த ஆர்வம், அதன் மேல கண்ணியம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க மேல நமக்கு அன்பும் நேசமும் பாசமும் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வழியை நாம் என்ன செய்வோம், பின்பற்ற முடியும். இல்லைன்னா ஏதோ பேருக்கு பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது ஷரியத், அவர்கள் மீது நேசம் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தரீகத். அல்லாஹ் ஃபத்தபிஊனி அப்படிதான் சொல்லுவான், அவர்களை பின்பற்றுங்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, காபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், அது நீண்ட சம்பவம், ஷார்ட்டா சொல்றேன். அவங்க ஒரு நாளைக்கு நான் உங்களை ஸலவாத் ஓதுறது, உளவு நான் நேரம் ஒதுக்குறேன், இப்படி ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிதான், ஆனால் இதை விட அதிகமாக செய்வது சிறந்தது, இப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடைசியில் காபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்நாள் என்னுடைய முழு நேரத்தையும் ஸலவாத் ஓதுவதற்காகவே நான் ஒதுக்குகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமைமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைப்பது என்பது அவர்களுடைய அன்பை நாம் அடைகிறோம் என்பது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 120 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களை ஒரு நாள் கூட நான் கனவில் காணாமல் இல்லை. இன்னைக்கு எனக்கு 120 வயசாவது, இது வரைக்கும் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் கூட நான் கனவில் காணாமல் இருந்ததில்லை. தினமும் நான் அவர்களை கனவுல பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுன்னா சும்மாவா இல்ல, அவங்களோட உரையாடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றியவர்கள். அதை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய உயிரை விட, அதாவது முதலில் என்னுடைய உயிரை நான் நேசிக்கிறேன், அதற்கு அடுத்தபடியாக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் உங்களுடைய ஈமான் முழுமையடையவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போதுதான் உங்களுடைய ஈமான் முழுமை அடைந்ததுன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உறவு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க என்னை நல்லா பின்பற்றுறீங்க, முழுமையா சரியா போயிருச்சுன்னு சொல்லல, அதை தாண்டி என் மீது அன்பு வைக்கும் அளவு என்னங்கிறத சொல்லி காமிச்சாங்க. பெருமைமிக்கவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, அப்படி ரியலா வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே அவங்க கனவுல உணர்றாங்க, அப்படியே அந்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னாடி நின்று தொழுகிறாங்க, இது கனவுல. அப்ப அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சூரா ஓதுனாங்கிறத முதற்கொண்டு நான் ரசிச்சு கேட்டேன் அப்படியே அப்படின்னு. அப்ப தொழுக வச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பேரிச்சம்பளம் கூடையை எடுத்து எல்லாத்துக்கும், இது வாழ்க்கையில எப்பயுமே நடக்கிறது, எல்லாத்துக்கும் அந்த பேரிச்சம்பளத்தை பங்கு வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படி கொடுத்துக்கிட்டே வர்றாங்க.
அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து எப்படியே இயற்கையில உண்மையிலேயே உணர்ற மாதிரி உணர்றாங்க. என்ன இவ்வளவு சுவையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இன்னொன்னு வாங்கலாம் அப்படின்னு போறாங்க. முழிச்சிட்டாங்க. அப்ப இந்த கனவை பார்த்து ரொம்ப வருத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படி கனவுல இருந்து பார்த்துட்டு எழுந்திருச்சு என்ன செய்யறாங்க, சுபு தொழுக போறாங்க. சுபு தொழுக போகும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சுபு தொழுகை நடத்துறாங்க. நடத்திட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவுல பார்த்த மாதிரியே ஒரு பேரிச்சம்பளைய கூடையை தூக்கிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி அவங்களும் ஒன்று வாங்கி சாப்பிட்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் என்ன பேரிச்சம்பழம் கொடுத்து எந்த மாதிரியான ருசியாக சுவையாக இருந்ததோ அதே சுவையை கொண்டிருக்கிறது இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்த அந்த பேரிச்சம்பழம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரெண்டாவது போய் வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்க முழிச்சிட்டாங்களோ, அப்ப நம்ம அதே பேரிச்சம்பழமா இருக்கே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவதாக வாங்குவதற்காக என்ன செய்யறாங்கன்னா திருப்பி போய் கையை நீட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கொடுக்கல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக உங்களுக்கு ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்திருந்தால் இப்போது நானும் கொடுத்திருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை, அதனால நானும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பெருமைமிக்கவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவுல பார்த்ததை அவங்க சொல்லவே இல்லை. அப்பதான் சுபு தொழுகைக்கு போறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கனவுல பார்த்த விஷயத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடைமுறையில சொல்றாங்க. உங்களுடைய கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பேரித்தம்பழம் கொடுத்திருந்தால் நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்பும் அவங்களுடைய உறவு எப்படி இருக்குதுங்கிறத நாம பார்க்கணும். எவ்வளவு அழகான உறவு. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை கொடுக்கறத அவங்க யார்ட்டையும் சொல்லல அப்படின்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தாங்க கொண்டாங்கிறத அவங்களும் கனவுல பார்த்துருக்காங்க அல்லது அவங்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அந்த சஹாபாக்கள் கனவுலையே ஒரு வாழ்க்கை, என் வீட்டுக்கு வந்தது அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறதுங்கிற மாதிரி வாழ்க்கை நடைமுறையில நம்ம நடப்போம்ல, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கனவிலேயே ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அங்க நடக்கிற விஷயத்த இங்க என்னன்னு தெரியுது, இங்க என்ன நடக்குதுன்னு அங்க என்னன்னு தெரியுது. இது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொதுவாக ஒரு நேசம் கொண்டவர்களாக ஒரு செய்தி எல்லோருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு செயல், ஒரு முறை எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இந்த சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பு. அப்ப இந்த அன்பின் மூலமாக இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல இடம் பிடித்திருக்கிறார்கள். அசல் வந்து அதுதான். துஹிப்பூனல்லாஹ குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைப்பதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும் அப்படின்னா இது சும்மா வந்து ரோபோ மாதிரி பின்பற்றுறது இல்லை, அவர்கள் மீதும் நாம் அன்பு வைக்கணும், அதை விளங்கணும். ஏன் அப்படின்னா என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களை எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நாம அல்லாஹ் நேசிக்கிறது வேற, அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும்.
இந்த நேசம் தான் என்ன செய்யும், நாளை மறுமையிலும் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, முன் அனுபவம், அதாவது ஒரு ஏற்கனவே சந்தித்த ஒரு அணுகுமுறையை எது தரும் அப்படின்னா, அவங்களுடைய உள்ளத்துல நாம அன்பை விதைக்கணும். அந்த அன்பை நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாளை மறுமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பெருமைமிக்கவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்படி நாம பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அன்பு வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையின் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.